ஹாய்! இது வந்து புதுசா நான் வாங்கியிருக்க பிளான்ட்டு தான். ஒரு இது வந்து செம்மையா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாருங்க இந்த பட்டன் ரோஸு. ஒரு மாரி ஒரு மொட்டு மாரியே இருக்கும் இது. ஃபுல்லா பூத்தாலுமே அது மொட்டு மாரி தான். ஃபுல்லுமே விரியாது. இது வந்து மின்ட் துளசி. இது வந்து பசலைக்கீரை இருக்குல்ல, அந்த லிப்ஸ்டிக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காய் கூட லிப்ஸ்டிக் மாரி எடுத்து போட்டுப்பாங்க. அந்த மாரி அந்த பிளான்ட் இப்போ கிடச்சிச்சு ரொம்ப நாள் கழிச்சு. இது வந்து அடினியம் தான். இந்த 4 பிளான்ட் வாங்குனேன். இங்கே வந்து நர்சரியில தான் வாங்குனேன் பக்கத்துல. இது வந்து ஒரு குட்டி அறுவடை வீடியோ தான். தக்காளி பாருங்க, இந்த அளவு பழுத்தா தான் நான் எடுப்பேனே அதுலேருந்து செடியிலேருந்து. அதுவுமே நான் 2 நாள் 3 நாள் விட்டுருவேன். அதுவா விழுகிற ஸ்டேஜ் வரும் பாருங்க, அப்போ தான் பறிப்பேன். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் செடியில பார்க்கறதுக்கு அந்த கலரு. இந்த கத்திரிக்காய் செடி வந்து நல்லாவே காய்ச்சி முடிஞ்சிருச்சு. ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இதை வச்சு. அதை எடுத்துகிட்டு புதுசாக நான் நாற்று போட்டிருக்கேன். அதை வைக்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து கொத்தவரங்காய். இது விதைக்காகவே நான் வளர்த்துட்ருக்கேன் இந்த செடியை. நானும் எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒழுங்காக காய வைக்க மாட்டேன்னா என்னன்னு தெரியல. அந்த விதை வரவே மாட்டேங்குது. இன்னும் நல்லா முட்டை விடலான்னு இந்த வாட்டி அப்படி தான் முட்டை விட்டுட்டு பறிச்சிட்ருக்கேன். இதை நான் காய வச்சு இதுதான் முளைக்க தான் வைப்பேன். திருப்பியும் நிறைய செடி ஆனால் தான் அறுவடை பண்ண முடியும் சமைக்கிற அளவு. இது வந்து புதுசாக நான் கார்டனுக்கு போட்ட பந்தல் தான். இதில் நிறைய கொடி வகையான செடி இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டது ஃபஸ்ட்டு. இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், சொரக்காய் நிறைய போட்டிருந்தேன். இந்த கொய்யா செடியை வந்து நான் கட் பண்ணி விடணும். நேராக போய் வளர்ந்துருச்சு அது. இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. மூங்கில் கொம்பு வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு 3 கொடி பிளான்ட்டு படர விட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடியெல்லாம் இழுத்து அதில் கட்டுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா தக்காளி செடி வந்து நேராக வளர்றது. சரி, அது பேலன்ஸ் நம்ம கொடுத்தாலுமே அது சாஞ்சிட்டே தான் போகும். அதனால் இந்த மாதிரி லைனாக வச்சுட்டு அதுலேயே இழுத்து கட்டிடுவேன். அந்த கயிறில் நூல் வச்சு அந்த கொம்புலேயே கட்டிடுவேன். மூங்கிலேயே கொடி போகவும் அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி போட்டு வச்சுருக்கோம். இந்த பிளான்ட் வந்து எதுக்குன்னா, நான் ஆர்ச் மாதிரி ஒரு மூங்கில் கட்டி விட்டுருக்கேன். அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அது அந்த செடி வைக்கிறதுக்கு தான். இது வந்து நான் சந்தையில் வாங்கினேன்ல, 50 ருபீஸ்க்கு ஒரு ரோஸ் பிளான்ட்டு. அதுதான் இப்போ பூ வச்சிருக்கு. இந்த மாதிரி தான் கட் பண்ணி மூங்கில நான் அந்த மாதிரி ஆர்ச் வச்சுருக்கேன். கொடி பந்தல் எல்லாமே நான் மட்டுமே போடலை. என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. மூங்கில் வந்து ரொம்ப நாள் வரும். அதுக்காக தான் அதில் கட்டியிருக்கிறது. இது எல்லாமே மீஷோவில் வாங்கின சீடு தான். ஒரு 100 ருபீஸ்க்கு 41 வெரைட்டி சீடு வந்து இருந்தது, காய்கறி வெரைட்டி. அது எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. இன்னும் பாதி சீட் நான் போடலை. இப்போதைக்கு முள்ளங்கி, கேப்சிகம், அப்புறமா மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். தக்காளியெல்லாம் சூப்பராக வந்துச்சு. மிளகாவுமே நல்லா வளர்ந்துச்சு எல்லாமே. தக்காளியும் நல்லா வளர்ந்துருந்தது. கத்திரிக்காவுமே நல்லாவே இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த நாற்று தான் எடுத்து தனியாக வைக்கணும். இது வந்து ஒயிட் வெரைட்டி. இது வெண்டைக்காவுமே மீஷோவில் வாங்கினது தான். நல்லா சூப்பராக வளருது. ஏன்னா 100 ருபீஸ்க்கு 40 வெரைட்டிக்கு மேலே அவங்க தராங்கன்றப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, சீட்லாம் வளருமான்னு. ஆனால் சூப்பராக வளர்ந்துருச்சு எல்லாமே. கொத்தவரங்காய் நிறைய காய் வச்சிருக்கு. அதை இழுத்து இதில் கட்டணும். கட்டினா தான் இன்னுமே நல்லா வளர்ச்சி இருக்கும். அதுவுமே நான் தொட்டி மாற்றணும். குட்டியாக ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். நிறைய தக்காளி. இது வந்து வெண்டைக்காய், தக்காளி, கார்னு எல்லாமே இது சீட் போட்டு விட்ருந்தது. எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு. எடுத்து தனியாக வைக்கணும் நான் இனிமேல் தான். இது வந்து பேபி கார்ன் கிடையாது, நார்மல் அந்த பெரிய கார்ன் இருக்கும்ல அது. இந்த வாட்டி நான் பேபி கார்ன் ட்ரை பண்ணல. போன வாட்டி அது கொஞ்சம் எனக்கு சொதப்பிடுச்சு. அதனால் இந்த நாற்று ஒன்று வாங்கியிருந்தேன்ல,
₹100க்கு 40 வெரைட்டி சீடுன்னு சொல்லிட்டு 40 வெரைட்டி நாற்றுக்கள்னு சொல்லி, அது எல்லாமே இப்போ சூப்பரா வளர்ந்து மொட்டு வச்சிருச்சு. இது வந்து கோஸா இல்ல காலிஃப்ளவரான்னு தெரியல. 2 விதை போட்டிருந்தேன். 2மே நல்லாவே வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் சங்குப்பூ வந்து சீடு வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். யாருக்குன்னா இந்த பிளான்ட்டோ இல்ல சீடோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ஒண்ணு சீடு இல்லன்னா செடி எதுனா ஒண்ணு. ஆனா செடி வளர்க்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். நான் வளர்த்து தான் அனுப்ப முடியும். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் வரும். நீங்க கமெண்ட் பண்ண அடுத்த நாள்லேருந்து நான் போட்டுருவேன். இது வந்து ரோஜா மல்லி தான். சூப்பரா இருக்கும். இந்த ஒரு செடியில அந்த ரோஸ் மாரியே இருக்கும் அந்த மல்லி. அதுவுமே பூ வச்சிருக்கு. இது வந்து மல்லி சீசன்றதுனால எந்த மல்லினாலும் இப்போ சூப்பரா வளரும். நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணா போதும். கட் பண்ணி விட்டா போதும். பூ பூத்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுறணும். நல்லா 2, 3 கணும் கீழ தள்ளி கட் பண்ணணும். இது வந்து ₹50க்கு வாங்குனேன்ல, அந்த செடி தான் இது. நாத்து 3 செடி ₹100க்கு வாங்குனேன் நானு. சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு அது. சந்தையில வாங்குனது தான் அதெல்லாம். இது வந்து மழை வந்துருச்சு அன்னைக்கு. அதனால நான் கீழ இறக்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஏன்னா சுவர்லலாம் மண் ஆயிருதுல்ல, அதனால இறக்கிட்டேன் இந்த வாட்டி எல்லாத்தையும். அதுவும் இல்லாம காத்து வேற அடிச்சிட்டு இருந்தது. கீழ விழுந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வச்சுட்டேன். இது வந்து டிசம்பர் பிளான்ட்டு தான். சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. அதுவுமே சந்தையில வாங்குனது தான். ₹40க்கு வாங்குனேன். சந்தையில வந்து ரொம்ப சீப்பாவே கிடைக்கும் பல்லாவரம் சந்தையில. மல்லி பாருங்க. இப்போ நல்லா சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உரமே இல்லாம கூட இந்த வாட்டி சூப்பரா வளரும் இந்த மந்த்லாம். கட் பண்றது மட்டும் நிறுத்தக்கூடாது. ஒரு வாட்டி பூ பறிச்சிட்டோம்னா அந்த கிளைய நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த மாரி நெறைய பக்க கிளை வச்சு நெறைய பூ வைக்கும். நம்ம மல்லி வந்து எப்பயுமே ஒரு 5 தொட்டி, 6 தொட்டி வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம பூ கட்டுற அளவு அதில நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து 1 தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து மல்லி வந்து ரொம்ப வைக்கணும்லாம் ஆசை கிடையாது. அதனால தான் ஒரு செடி வளர்க்கணும், அந்த பூ பார்க்கறதுக்காகவே நான் வச்சிருக்கேன். தலையில வைக்கணுன்ட்டுலாம் எனக்கு ஆசை இல்ல அது. எனக்கு வந்து ஜாதி மல்லி தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நெறைய கட்டிங்ஸ் போடணும். இப்ப தான் அது பூ வச்சிட்ருக்கு. இது வந்து எல்லோவா இருந்தது. இப்ப தான் அந்த ஒரிஜினல் கலருக்கு அது மாறுது. ஒரு மாரி ரெட் கலர் அது ஆனா. எப்படி கொத்து கொத்தா மல்லி வச்சிருக்கு பாருங்க. அதனால தான் அதையே காட்டிகிட்ருக்கேன். எந்த வெரைட்டியா இருந்தாலும் சூப்பரா வளரும். கட்டிங்ஸ் கூட இந்த மந்த்து போட்டோன்னா உடனே துளிர் வரும். வேர்லாம் நல்லாவே பிடிச்சி வளரும். எப்படி சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்களேன். இது வந்து மதுரை மல்லி பூத்து முடிஞ்சிருச்சு. அதை இப்போ நான் கட் பண்ணுறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்க. 2, 3 கணும் கீழ தள்ளி தான் கட் பண்ணணும். அப்பதான் நல்லா பக்க கிளை நெறையா வரும். மல்லிக்கு வந்து எப்போவுமே இந்த மாரி ப்ரூன் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உரம் குடுக்குறோமோ இல்லையோ, பூத்து முடிஞ்சோனே இந்த மாரி கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் நெக்ஸ்ட் நம்ம பூ பறிக்கிற அளவு வரும். இல்லன்னா பூ வரும். ஆனா கம்மியான அளவு தான் வரும். நெறையாலாம் வைக்காது. நான் வந்து 2, 2 செடியா வச்சிருக்கேன் பாருங்க. சாமந்தியும் வச்சிருக்கேன், மல்லியும் வச்சிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் எனக்கு கம்மியா இருக்கு இதுல பூவு. ஒரே தொட்டியில வச்சிருந்தோம், பெருசுல வச்சிருந்தோம்னா இன்னுமே செம்மையா வரும் பூ இதுல. நெறைய பூ இந்த வாசனைக்காகவே வச்சிருக்கேன் இந்த செடிய. இதுலயுமே சாமந்தி இருக்கு.
எப்படி சூப்பரா இருக்கு பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷா.